ஸோ எதுக்கு இந்த வீடியோனா, ரொம்ப நாள் ஆச்சுங்க. இன்ஸ்டாகிராமில் எனக்கு வந்து பர்சனலாக நிறைய பேர் எனக்கு வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த கொஸ்டினுக்குலாம் ஆன்சர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம எடுத்துகிட்ருக்கோம். ஸோ நிறைய பேர் ஒரே கொஸ்டினை நிறைய டைம் கேட்டிருக்காங்க. நம்ம அதை டிக் பண்ணி நம்ம வந்து யாரெல்லாம் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வந்து முன்ன மாதிரி வீடியோஸ் பண்ணுறது இல்லைங்க, கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோம். ஸோ அதில் வந்து நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதில் வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து யாரெல்லாம் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி நிறைய கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ண போகிறோங்க. ஸோ அதுக்காக இன்றைக்கி வந்து யார் ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து யார் கேட்டிருக்காங்கன்னு சொன்னால் மெர்சி அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. ஹாய் அக்கா, நீங்கள் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஏன் அக்கா ரொம்ப நாள் வீடியோ போடலை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஹாய் மெர்சிமா, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஏன் ரொம்ப நாள் வீடியோ போடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். ஸோ அதனால் நானும் எங்கள் மாமாவும் ரொம்ப பிஸியாக இருந்தனால நாங்கள் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணலை. ஸோ கிடைக்கிற டைமில் கொஞ்சம் வீடியோஸ் நாங்கள் வந்து அப்லோட் பண்ணுவோம். சாரி மெர்சிமா, ஓகேவா? ஸோ செகண்ட் கொஸ்டின் வந்து ரேணுகா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்கங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாய் மதுமிதா, உங்களோட வீடியோஸ் நான் ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ நீங்கள் இப்போ என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க, எங்களுக்கும் கொஞ்சம் சொல்லுங்களேன், நாங்களும் ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்கங்க. ஸோ நாங்கள் வந்து ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணலாங்க, நாங்கள் வந்து 3 பிஸ்னஸ் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ 3 பிஸ்னஸுமே நல்லபடியாக ரன் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ அந்த ஹாய் ரேணுகா, நாங்கள் வந்து ஆக்சுவலாக 3 பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணாலே நமக்கு வந்து டைம் கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம்தான். ஸோ நம்ம வந்து 3 பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். 3 பிஸ்னஸுமே ரொம்ப நல்லபடியாக ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து கேட்டிருக்கீங்க, எங்களோட பிஸ்னஸில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறதா கேட்டிருக்கீங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணலாம். பட் நீங்கள் எந்த ஊர், என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது இல்லையா? நீங்கள் வந்து ஆக்சுவலாக நீங்கள் வந்து எனக்கு வந்து பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து அதில் எனக்கு வந்து நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, எந்த ஊர் ஆக்சுவலாக அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன் ரேணுகா, ஓகேவா? பாய். நெக்ஸ்ட் கொஸ்டின் யார் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெனிலா ரன் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹாய் மதுமிதா, உங்களோட ஜுவல்லரி கலெக்ஷன் எல்லாமே எங்களுக்கு வந்து நீங்கள் போடுங்க, எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அக்கா, ப்ளீஸ் போடுங்க மதுமிதா அக்கா. நீங்கள் போட்டிருக்கிற தாலி எத்தனை பவுன் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நான் வந்து ஜுவல்லரி கலெக்ஷன் போடலாங்க, அதுக்கு கூட எனக்கு வந்து டைம் இல்லை. ஸோ ஜுவல்லரி கலெக்ஷன் போடுறதுக்கு வந்து ஒரு நாள் பத்தாதுங்க. ஏன்னா நிறைய ஜுவல்லரி இருக்கிறதுனால அதை எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம வந்து அதை வந்து போடணும். ஸோ இது எத்தனை பவுன், இது வந்து நம்ம எப்படி வாங்கணும், ஸோ அது வந்து என்ன டிசைன் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் உங்களுக்கு. ஸோ அப்படி பண்ணால் தான் அது வந்து நல்லா இருக்கும். அதுக்கு வந்து எனக்கு டைம் பத்தலை. ஸோ அது கண்டிப்பாக போடுறதுக்கு 2 டேஸாவது ஆகணும். ஏன்னா அவ்வளோ ஜுவல்லரி இருக்குது. ஒரு ஜுவல்லரி வந்து கலெக்ஷன் போடும்போது உங்களுக்கு வந்து அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், அப்படின்னா தான் நம்ம வந்து போடணும். ஸோ அது வந்து கண்டிப்பாக ஒரு நாள் நான் போடுறேங்க. என்னோடய தாலி செயின் வந்து நீங்கள் வந்து கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக தாலி செயின் வந்து 20 பவுனுங்க. ஆக்சுவலாக இதுவும் ஜாயின் பண்ணியிருக்கிறது வந்து இந்த ஜாயிண்டிங்லேருந்து இந்த சாமி எல்லாம் வர்றது வந்து 7 பவுனுங்க. மொத்தம் வந்து என்னோட தாலி செயின் வந்து 27 பவுனுங்க. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் யார் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, செந்தில் ராகவன் அப்படிங்கிறவங்க தம்பி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த தம்பி என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹாய் மதுமிதா, நான் உங்களோட டிக்டாக் ஃபாலோவர்ஸ். ஸோ இப்பொழுது நீங்கள் ஃபேமிலியாக அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாய் மதுமிதா, நான் உன்னுடைய டிக்டாக் ஃபேன், டிக்டாக்ல இருந்தே ஃபாலோ பண்ணுறேன். உங்களை இப்படி ஃபேமிலியாக பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். உங்களோட ஹன்சிகா பாப்பா நல்லா இருக்காங்களா?
ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்கங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் செந்தில் ராகவன் அவங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னை டிக்டாக்லேருந்தே வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ டிக்டாக்லாம் பேன் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ரொம்ப இயரே ஆயிடுச்சுங்க. ஸோ டிக்டாக் வந்து பேன் பண்ணி இயரே ஆயிடுச்சு. ஸோ அதில் வந்து என்னை மறக்காமல் என்னை வந்து இன்னும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்குறீங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஹன்சிகா பாப்பா ரொம்ப 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 நல்லா இருக்காங்க. ஹன்சிகா பாப்பாவை எங்கள் மாமா நானும் ரொம்ப 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 ஹைஜீனிக்காக ரொம்ப நல்லபடியாக பார்த்துட்ருக்கோங்க. நாங்கள் ஃபேமிலியாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி போட்டிருக்கீங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ்ங்க செந்தில் ராகவன். ரொம்ப தேங்க்ஸ் தம்பிமா. ஓகேவா, பாய். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து யார் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உதயா மணி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹாய் உதயா. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹாய் மதுமிதா, நான் வந்து உங்ககிட்ட நிறைய டைம் கேட்டுட்டேன், உங்களோட ரிலேட்டிவ் ஏன் எங்ககிட்ட காட்ட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க வந்து கேட்ட கொஸ்டினுக்கு நான் நிறைய டைம் ஆன்சர் பண்ணிட்டேங்க. ஆக்சுவலாக எனக்கு வந்து மோஸ்ட்லி நான் ஓப்பனாக சொல்கிறேங்க, எனக்கு வந்து சொந்தக்காரவங்க பிடிக்கவே பிடிக்காதுங்க. எனக்கு ரிலேட்டிவ் வந்து இன்ட்ரெஸ்டே கிடையாது. அவங்கள்ட்ட பேசுகிறதுக்கு பழகிறதுக்கு எனக்கு ஒரு துளி கூட எனக்கு வந்து இஷ்டம் கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அந்த அளவுக்கு நான் வந்து அவங்களுக்கு நிறைய செஞ்சுருக்கீங்க. ஆனால் அந்த செஞ்ச கடனை ஒரு டைம் கூட அவங்க திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்க. இன்னும் நம்ம வந்து எவ்வளோ வாங்கலாம், அவங்கக்கிட்டேருந்து எவ்வளோ சுருட்டிக்கலாம் அப்படிங்கன்னு பார்க்குறாங்களே தவிர ஒரு அன்பு பாசம் அந்த மாதிரி ஒரு எண்ணம் கொண்டு அவங்க பேசவே மாட்டேங்கிறாங்க. எவ்வளோதான் நம்ம காசு வந்து நம்ம அவங்கக்கிட்ட வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நம்மக்கிட்ட பேசுகிறாங்க, பழகுறாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக நான் வந்து சொந்தக்காரவங்கள வந்து அவாய்ட் பண்ணிட்டேங்க. சொந்தக்காரவங்க இல்லைங்கிறபோது தான் எனக்கு வந்து நான் இன்னும் மேலும் 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 நான் வந்து உயர்ந்துட்டு இருக்கேன்னு நான் நினைக்கிறேங்க. ஐ திங்க் நான் நினைக்கிறேன். பட் உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியாது. எனக்கு சொந்தக்காரவங்கள பிடிக்காது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் யார் கேட்டிருக்காங்கன்னா கவிதா அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்கங்க. கவிதா ஆல்ரெடி எனக்கு வந்து பர்சனலாக நிறைய டைம் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ நானும் அவங்களுக்கு குட்டி குட்டி ரிப்ளை பண்ணியிருக்கிறேன். ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாய் மதுமிதா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, உங்களோட மாமா வந்து உங்களுக்கு ரிலேட்டிவா இல்லைன்னா நீங்கள் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்கங்க. ஆக்சுவலாக நான் வந்து நிறைய வீடியோஸில் நான் வந்து சொல்லியிருக்கேன் இதை. எங்கள் மாமா வந்து எனக்கு வந்து ரிலேட்டிவ்லாம் கிடையாதுங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து என்னை பொண்ணு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி தான் எனக்கு வந்து அவங்கள வந்து தெரியும். ஸோ அவங்கள வந்து நான் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி நான் வந்து நிறைய லவ் பண்ணேங்க. அதுக்கப்புறமாட்டு 2 வீக்ஸ்க்கு அப்புறமாட்டு என்னை பொண்ணு பார்த்து 20 டேஸ்க்கு அப்புறமாட்டு எனக்கு வந்து மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த 20 டேஸில் வந்து நான் வந்து எங்கள் மாமாவும் நானும் நிறைய டைம் பேசணும். ஆக்சுவலாக பேசணும் ஒரு 2 டைம்ஸ் நம்ம வந்து வெளியில் வந்து மீட் பண்ணியிருக்கோம். ஸோ என்னோட ப்ளஸ் மைனஸ், எங்கள் மாமாவோட ப்ளஸ் மைனஸ் எல்லாமே நாங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஸோ ஷேர் பண்ணி எங்களுக்கு வந்து பொண்ணு பார்த்து மேரேஜ் பண்ணி அதுக்கப்புறமாட்டு நாங்கள் இந்த நிமிஷம் இல்லைங்க, நாங்கள் எனி டைம் நாங்கள் லவ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆக்சுவலாக எங்களுக்கு லவ் மேரேஜ்னால் குட்டி லவ் தாங்க. எங்களுக்கு லவ் ஸ்டோரி ஒரு நாள் நான் வந்து உங்களுக்கு வந்து போடுறேங்க. ஓகேவா, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கொஸ்டின் யார் கேட்டிருக்காங்கன்னா செல்வி அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹாய் மதுமிதா, அவங்களோட வீடியோஸ் வந்து நான் வந்து கொஞ்ச நாளாக பார்த்துட்டு இருக்கிறேன். ஆனால் நீங்கள் நான் பார்க்குற டைமில் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறத கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நான் வந்து வீடியோஸ் வந்து நாங்கள் வந்து ஒரு டைம் பாஸ்க்காக என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான் நம்ம வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவோங்க. ஆக்சுவலாக இது வந்து நம்ம வந்து எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம வந்து வீடியோஸ் ஃபுல்லாகவே நம்ம வந்து வீடியோஸ் பார்க்குறோம் அப்படின்னா அதில் வந்து ஏதாவது ஒரு மெசேஜ் இருக்கணும். ஆக்சுவலாக இப்போ நான் வீடியோஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேங்க. நிறைய யூடியூபர்ஸ் வந்து நிறைய வேல்யூலான ஒரு மெசேஜ்லாம் கொடுப்பாங்க. ஸோ அவங்கள மாதிரி நம்ம பண்ணுறதில்ல. நம்ம வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக மட்டும்தான் நம்ம வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். என்னோட ஹாப்பினஸ்க்காக நான் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கிறனால நம்ம வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறது இல்லைங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேங்க. நீங்கள் பாருங்கள், ஓகேங்களா.
நெக்ஸ்ட் கொஸ்டின் யார் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டார்லிங் டார்லிங் அப்படிங்கிற ஐடி, அவங்க நேமே டார்லிங் டார்லிங் தான் போட்டிருக்காங்க. அந்த ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கேட்டிருக்க கொஸ்டின் பாருங்கள். ஹாய் அக்கா, உங்களுக்கு உங்கள் மாமாவை பிடிக்குமா, உங்கள் ஹன்சிகா பாப்பாவை ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து கண்டிப்பாக யாராலையும் கொடுக்க முடியாதுங்க. ஏன்னா எங்கள் மாமா வலது கண்ணுனா எங்கள் ஹன்சிகா பாப்பா இடது கண். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து பார்த்துக்கிறேனே தவிர இவங்க தான் பெஸ்ட்டு அப்படின்னு நான் பார்க்கவே மாட்டேன். எனக்கு எங்கள் மாமாவையும் ரொம்ப பிடிக்கும், எங்கள் ஹன்சிகா பாப்பாவையும் ரொம்ப பிடிக்கும். 2 பேரும் 2 கண்கள், அவ்வளோதாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் யார் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உமா மகேஸ்வரின்னு கேட்டிருக்காங்கங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹாய் மதுமிதா, உங்களோட வீடியோஸ் நான் நிறைய டைம் பார்த்துருக்குறேன், உங்களுக்கு கிளாமர் ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்கங்க. கண்டிப்பாக உமா மகேஸ்வரி, எனக்கு வந்து கிளாமர் வந்து ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ கிளாமருங்கிறது வந்து ஆக்சுவலாக ஒரு எப்படி சொல்கிறது, கிளாமருங்கிறது நம்ம வந்து லைக் பண்ணுற விஷயத்தில் தாங்க இருக்குது. நம்ம வந்து ஒரு தப்பான கண்ணோட்டத்தில் பார்த்தா கிளாமருங்கிறது அது தப்பாக தான் தெரியும். அது வந்து ஒரு லைக் பண்ணி ஒரு கவர்ச்சி இல்லாமல் நீங்கள் வந்து கிளாமரை ரசிச்சிங்கன்னா கண்டிப்பாக கிளாமருங்கிறது ஒரு தப்பான விஷயம் கிடையவே கிடையாதுங்க. அதுவும் ஒரு ரசனை தான், ஓகேங்களா. எனக்கு கிளாமர் ரொம்ப 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 பிடிக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் யார் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்கங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹாய் மதுமிதா, நீங்கள் வந்து கிறிஸ்டினா இல்லை ஹிந்துவா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்கங்க. ஆக்சுவலாக நிறைய பேர் என்கிட்ட வந்து மோஸ்ட்லி ஒரு 1 இயர்க்கு முன்னாடியே நிறைய பேர் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்கங்க. ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஹிந்து தான், நாங்கள் கிறிஸ்டின் கிடையாதுங்க, நாங்கள் ஹிந்து தான். ஹிந்துக்கு அடையாளமாக தான் நான் வந்து ஹிந்துக்கு அடையாளமாக தான் நான் வந்து ஹிந்து தாலி போட்டிருக்கிறேன். அதை பார்த்தே நீங்கள் வந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்க கூடாது. ஆக்சுவலாக நானும் எங்கள் மாமாவும் எங்கள் ஹன்சிகா பாப்பாவும் ஹிந்து. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் யார் கேட்டிருக்காங்கன்னா, அவங்க பேர் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குங்க. ஆக்சுவலாக அவங்க பேர் வந்து மகிழினி அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அவங்க ஐடியில் மகிழினி அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹாய் மதுமிதா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நான் ஆக்சுவலாக ரொம்ப 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 நானே எங்கள் மாமா எங்கள் ஹன்சிகா பாப்பா ரொம்ப நல்லா இருக்கோங்க. ஆக்சுவலாக மகிழினி அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பணம் ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்கங்க. ஆக்சுவலாக இது என்ன கொஸ்டின், ஆக்சுவலாக இது வந்து பணங்கிறது எல்லாருக்குமே பிடிக்குங்க. பணம் இல்லைன்னா இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு உலகம் வந்து போயிட்டு இருக்குதுங்க. ஸோ பணங்கிறது ரொம்ப 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 பிடிச்ச ஒரு விஷயம் எல்லாத்துக்கும். ஸோ எனக்கு ஆக்சுவலாக நீங்கள் கேட்டீங்க அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலைங்க. பணங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பணத்தை சம்பாதிக்கிற வழி என்னங்கிறது நான் ரொம்ப யோசிப்பேங்க. ஆக்சுவலாக தப்பான வழியில் நம்ம வந்து சம்பாதிக்கக்கூடாது, அதில் நான் கரெக்டாக இருப்பேன். நம்மளோட அறிவை யூஸ் பண்ணி நம்ம எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ அவ்வளோ சம்பாதிக்கலாங்க. இந்த ஜென்ரேஷனில் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து பணம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுதுங்க. ஆக்சுவலாக நீங்கள் கேட்டிருக்கீங்க பணம் பிடிக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கேட்டிருக்கீங்க. பணம் பிடிக்காதவங்க யாருமே கிடையாதுங்க. ஒரு விஷயத்தில் எல்லாரும் சொல்லுவாங்க எனக்கு பணம் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து கண்டிப்பாக முட்டாள். ஏன் அப்படின்னா, பணம் பிடிக்காதவங்க இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. கண்டிப்பாக ஏதாவது ஒரு தேவைக்கு பணம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்க. பணத்தை நம்ம எப்படி சம்பாதிக்கணுங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம வந்து தெளிவாக யோசித்தா மட்டும்தான் அந்த பணத்தையுமே நம்ம சம்பாதிக்க முடியும். அந்த பணத்தை சம்பாதிச்சு அதை வந்து நம்ம வந்து தப்பான வழிக்கு நம்ம யூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்ம கையில் வந்து பணம் வந்து தங்காதுங்க. அதை வந்து நம்ம வந்து நல்லா திங்க் பண்ணி ஒரு விஷயத்தையும் பணம் செலவழிக்கும் போது கரெக்டாக இது வந்து செலவழித்தா இது வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்குமான்னு யோசிச்சு தான் நம்ம செலவழிக்கணும். சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் நம்ம வந்து பணத்தை வந்து போட்டோன்னு வைங்களேன், அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது நம்மளுக்கு. நம்ம தேவைக்கு அதிகமாகவும் பணம் செலவழிக்கக்கூடாது. நம்மளுக்கு என்ன தேவையோ அதுக்கு மட்டும்தான் பணம் செலவழிக்கணும். இதே மாதிரி பணம் சம்பாதிக்கிறது பெருசு இல்லை, அதை வந்து செலவழிக்கிறது ரொம்ப 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 பார்த்து தாங்க செலவழிக்கணும். அதெல்லாம் நான் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பேன். எனக்கு பணம் சம்பாதிக்கிறத விட செலவழிக்கிறத நான் பார்த்து நிதானமாக தான் நான் வந்து செலவழிப்பேன். மோஸ்ட்லி நான் பணம் செலவழிக்கிறது வந்து நான் உங்கள்கிட்ட நிறைய டைம் சொல்லியிருக்கிறேன். நான் மோஸ்ட்லி பணம் செலவழிக்கிறது வந்து
கண்டிப்பாக லேண்டு, ஹோமு, ஜுவல்லரி இந்த 3லேயே தான் நான் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேங்க. பணம் சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, அதை செலவு பண்ணுறதுல தான் இருக்குது நம்மளுடைய அறிவு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெலினா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. நேம் வந்து சூப்பராக இருக்குங்க, டெலினான்னு போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்குது. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, இவங்க கேட்ட கொஸ்டின் வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்கங்க. நெக்ஸ்ட் பேபி எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நெக்ஸ்ட் பேபிக்கு ஐடியாவே இல்லைங்க, உண்மைக்குமே சொல்கிறேன். எனக்கு வந்து பெண் குழந்தை பிறக்கலைன்னா கண்டிப்பாக நான் வந்து நெக்ஸ்ட் பேபிக்கு நாங்கள் வந்து ஐடியா பண்ணியிருப்போம். பட் நெக்ஸ்ட் பேபி ஐடியா பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து தோணலை. ஏன்னா எனக்கு வந்து எங்கள் ஹன்சிகா பாப்பா பிறந்திருக்காங்க. எங்கள் ஹன்சிகா பாப்பா வந்து ஆக்சுவலாக பெண் பாப்பா தான் வேணும்னு சொல்லி நாங்கள் வந்து காட் கிட்ட கேட்டிருந்தனால எங்களுக்கு வந்து பெண் பாப்பா கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. அதனால் எங்கள் ஹன்சிகா பாப்பா மட்டும் எங்களுக்கு போதும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு பாப்பாவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம். பாய். ஆக்சுவலாக இன்னும் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்கங்க. நம்ம நிறைய கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். பட் இப்போதைக்கு டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம வந்து நெக்ஸ்ட்டு இன்னொரு நாள் நம்ம வந்து அவங்களோட கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து பண்ண போகிறோங்க. ஸோ இத்தனை பேர் கொஸ்டின் கேட்டதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு அவங்க கேட்ட கொஸ்டினுக்கு நம்ம வந்து ஆன்சர் பண்ணலாங்க. ரொம்ப சந்தோஷம், உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறதுல ரொம்ப 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 ஹாப்பிங்க. என்ன விஷயம் வந்து நம்ம கேட்குறோங்கிறத விட நம்ம அந்த விஷயத்துக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படணும். ஏன்னா நம்மளையும் மதித்து அவங்க வந்து கொஸ்டின் கேட்குறாங்க, அதுக்கு வந்து நம்ம வந்து பதில் சொல்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் வந்து எழுதுறீங்க, எனக்காக மெசேஜ் வந்து போடுறீங்க. ஆக்சுவலாக அந்த மெசேஜுக்கு வந்து நம்ம வந்து ரிப்ளை பண்ணணுங்கிறதுனால நம்ம வந்து இன்றைக்கி கொஞ்சம் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் நிறைய கொஸ்டினுக்கு ரிப்ளை பண்ண வேண்டியிருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம அந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். எனிவே தேங்க்யூ ஸோ மச். பை.